வாங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் 3.5 சென்ட்டில் 30க்கு 50 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்ச ஒரு 2 BHK வீட்டை பார்க்கலாம் வாங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. UPVCயில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் 3.5 சென்ட்டில் 30க்கு 50 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்ச ஒரு 2 BHK வீட்டை பார்க்கலாம் வாங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே நல்ல ஃப்ரண்ட் எலிவேஷன் மல்டி கலரில் கொடுத்து மேலே லேசர் கட்டிங் பெயிண்ட் கொடுத்து 2 டைப் ஆஃப் கார் பார்க்கிங் தனியாகவும் ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு நல்லா ஹரிசாண்டல் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கேட் வழியாக உள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்கினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 18க்கு 15 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே ஜலமூலையில் நம்மளுக்கு போர்வெல்லும் வாட்டர் சம்ப் ஒரு 6000 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 சைடு எல் டைப் வால் ஃப்ரண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு அதுக்கு பார்டர் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக 3.5 சென்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடுங்க. கோயம்புத்தூரில் நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஊரில் இருந்த மாதிரியே ஸ்பேசியஸாக வேணும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஒரு அவுட்டர் டாய்லெட்டுங்க. அவுட்டர் டாய்லெட்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து இண்டியன் டைப்பில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்து பெட்டுக்கு தனியாக ட்ரைக்கு தனியாக பிரித்து சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு டவர் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. PVCயில் டோர் போட்டு வெளியில் வந்தால் ஒரு பெரிய கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே போகிற மாதிரி கிழக்கு பார்த்து நம்மளுக்கு நல்லா தேக்கில் 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் விண்டோஸ் ஃப்ரெஞ்ச் விண்டோஸோடு அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய கதவுங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிறோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. UPVCயில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் என்ன பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டில் பேஸ் கேபினட் செல்ஃப் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் செல்ஃப் ஒன்றும் டால் யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. கீழே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அது போக ரைட் ஹேண்ட் சைடு தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே லூவர் பேட்டர்னில் நம்மளுக்கு ஒரு ஷோகேஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மாசிவான ஹாலில் இருந்து உள்ளே போகும்போது 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூமுக்கும் நம்மளுக்கு PVCயில் கதவை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூமினுடைய அளவு 4க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் இருக்குது. வாஸ்து பிரகாரம் அமைஞ்ச 2 BHK செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க. நம்மளுக்கு உள்ளேயே கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அக்னி மூலையில் 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் மாடலர் கிச்சனோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கிரே வித் லைட் அப்படிங்கிற அளவில் பேரலாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி அதுக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா செல்ஃப்ஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ்க்கு செல் வச்சுருக்காங்க. டேபிள் டாப் வந்து எல் டைப்பில் போட்டு 2 ஜன்னல் கிச்சனில் வச்சு சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்லா காற்றோட்டம் வெளிச்சம் வர்ற மாதிரி நல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் தென்மேற்கு மூலையில் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச 3 ஜன்னல் வச்ச ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க் வந்து நல்லா பர்பிள் கலரில் பண்ணியிருக்காங்க சைனிங்கில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட்லேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அமைஞ்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிஃபைல் டைல் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுபோக இன்னொரு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில்
4x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸும் மேலே 7 அடிக்கு டைல்ஸும் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சோப் வைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா செல்ஃப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், வீடு கோயம்புத்தூருக்குள்ளே நல்லதாக வீடு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட பாடலாக வாங்கணும், நம்மளுக்கு 2 பேர் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த 3.5 சென்ட்டில் 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு அட்டகாசமான 2 BHK வீடு காத்திருக்குங்க. வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11x10 அப்படிங்கிற லெவல் அமைஞ்சிருக்கக்கூடிய காம்பேக்ட் பெட்ரூமுங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து ஒயிட் கலரில் பண்ணி அதுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு வித் க்ளோஸ்டு செல்ஃபும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஜன்னல் யூபிவிசியில் போட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைஞ்சிருக்கு இந்த செகண்ட் பெட்ரூமுங்க. இது நம்மளுக்கு வெளியில் அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் இருக்கிறங்காட்டி மேலே ஃப்யூச்சரில் வேணாலும் நீங்கள் வீடு கட்டிக்கலாம், கீழே வாடகை கொடுற மாதிரி இருக்குது. இந்த அட்டாச்சு டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 5x5 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்குது. இதுலேயும் நம்மளுக்கு 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணி கொடுத்து கீழேயும் நம்மளுக்கு ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கு நல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் வந்துடும். வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வரும். எல்லா டாய்லெட்லையும் நல்லா பெரிய ஜன்னல் வச்சு வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய வீடு கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் நல்லா ரோட்டுக்கு மேலே கிழக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு இது வந்து 2.5 சென்ட்ல இருந்து நம்மளுக்கு கட்டி கொடுக்கலாம், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. வாங்க கார் பார்க்கிலேருந்து மேலே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் போகும்போது உங்களுக்கு மேலே 2 வாட்டர் சாம்ப் வச்சுருக்கு, கூலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். ஐ மை ஹோமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு